அப்போ 1967 எப்படி மக்கள் புரட்சி வெடித்ததோ, 1977 எப்படி மக்கள் புரட்சி வெடித்ததோ, அதே போன்று 2026 மக்கள் புரட்சி வெடிக்கும். TVK will conquer it. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Namma Manja Groups in iSpot, a premium smart plot community. நீங்க எங்களை பவன் கல்யாண் அவர்களோட ஒப்பிடுறீங்க. ஐயா எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிடுங்க. மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை 1977 ஐயா எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குனாங்களா இல்லையா? அதே போன்று 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்குவாங்க. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுப்பதான சமூக நீதி. இப்ப திமுக ஆட்சி எடுத்துக்கோங்க. கூட்டணி கட்சியோட தயவோட தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்ப அதிகாரத்திலும் ஆட்சியிலும் திமுக மட்டும் எப்படி இருக்குது? அதுதானே உண்மையான சமூக நீதி. அதை தானே தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்தாரு. ஏன் அதிகாரத்தில் நீங்க பங்கு கொடுக்கல? நல்லா இருந்த சாலையை கூட சாலையை பராமரிக்கிறோம் என்று அந்த சைடும் இந்த சைடும் சாலையை நோண்டி போட்டு மக்கள் உள்ள வர முடியாத அளவுக்கான வேலைகள் எல்லாம் பல இடங்கள்ல பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். சுங்கச்சாவடிகள் பல இடங்கள்ல எங்களுடைய வாகனங்கள் மறிக்கப்பட்டது. நலத்திட்ட உதவிகள் பண்ண முடியல, பேனர் வைக்க முடியல, போஸ்டர் வைக்க முடியல, கொடி கம்பத்தம் ஏற்ற முடியல, ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ண முடியல. எந்த நிகழ்வு பண்ணாலும் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருங்க, 1 மணி நேரத்தில் முடிச்சிருங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, பல கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. இது வரைக்கும் நான் திமுகவுக்கு போட்டேங்க, இனிமே நான் திமுகவுக்கு போட மாட்டேன். அதான் என் தலைவனே வந்துட்டாரு. காலங்காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு நம்ம என்னத்தை கண்டுட்டோம்? ஒரு மாற்றம் உருவாகட்டும். அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அவர் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. எங்க தலைவர் பேசிய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு சொல்லும் ஆளும் திமுகவை மிரள வச்சிருக்கு. அப்போ 1 கோடி பேரை தாண்டி கட்சியில் உறுப்பினர்களாக இணைகிறார்கள் என்றால் எங்க தலைவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காரு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறவர். அவர் ஈஸியாக அங்கிள்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த மேடையில். இது ரொம்ப ஒரு அருவருத்தக்க செயல், ஒரு மரியாதை இல்லாத செயல் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்களே. இப்போ அங்கிள் என்கின்ற வார்த்தை சரியான வார்த்தையா தவறான வார்த்தையா பிரதர்? அது எங்கே பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து. அது இல்லை, அங்கிள்ன்ற வார்த்தை இயல்பாக எல்லாருமே பயன்படுத்தலாமே. இப்போ அப்பான்ற வார்த்தை நல்ல வார்த்தையா தவறான வார்த்தையா? அந்த வார்த்தையை நம்ம யார்கிட்ட பயன்படுத்த முடியும்? நம்ம யார் அப்பா நினைக்கிறோமோ அவங்ககிட்ட தான். யார் அப்பான்னு நினைக்கிறோமோ நம்ம அப்பா கிட்ட தான் நம்ம பயன்படுத்தணும். என்ன பெற்றவர்கள் தான் எனக்கு அப்பா. ஆமாம், உங்களுக்கு அப்பா. அதான் சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட தான் பயன்படுத்த. ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையுமே அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது சரியா தவறா? இப்போ அன்பு மிகுதியில் இப்போ நான் எங்கள் அப்பா அதே அன்பின் மிகுதியில் அங்கிள் என்பது அன்பின் மிகுதியான வார்த்தை, மரியாதையான ஒரு வார்த்தை. அதில் எந்த தவறுமே கிடையாது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து பேசாத பேச்சா? பொது மேடைகளில் திமுக பேசாத பேச்சா? இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சா? இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு நபர் திமுகவில் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன திருக்குறளா பேசுறாரு? இல்லை பகவத்கீதை பேசிட்டு இருக்காரா? என்ன பேசுறாரு? அவ்வளோ அசிங்கமாக கேவலமாக பேசுறாரு. எல்லா கட்சி தலைவர்கள் குறித்தும். அப்போ எங்களுக்கு வகுப்படுக்கக்கூடிய அருகதையும் உரிமையும் திமுக கிடையாது. அவ்வளோ கேவலமாக பேசக்கூடியவர்கள். அதனால் அங்கிள் என்கின்ற வார்த்தை நல்ல வார்த்தை தான், தப்பான வார்த்தைலாம் கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு, ஒரு பள்ளி நிகழ்வில் முதலமைச்சர் அவர்கள் போகிறாங்க. அப்போ ஒரு 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 சிறுமி, ஒரு மாணவி தாத்தா அப்படின்னு சொல்லும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாரு. இப்போ அங்கிள் சொல்கிறது சரியா தவறா? அங்கிள் என்பது மரியாதையான வார்த்தை, ஒரு உறவு முறைக்கான ஒரு வார்த்தையாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ எங்கள் தலைவர் இப்போ கட்சி ஆரம்பித்து அங்கிள்னு சொன்னதுனால எல்லாருமே இப்படி கோவப்படுறீங்களே. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்களோடும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடும் நல்ல பழக்கம் கொண்டவர் தான் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். பல முறை பார்த்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. இப்போ எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது என்னவா கூப்பிட்டு பேசியிருப்பாரு? என்ன அங்கிள் நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா, அப்படி தானே பேசியிருப்பாரு. இப்போ அந்த அடிப்படையில் தானே அவர் அங்கிள் என்கின்ற அந்த உரிமையில் தானே சொல்கிறாரு. மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு முதல் மாநாட்டில் சொன்னார். நீங்கள் எதையுமே கேட்கல. சரி, ஒரு படி மேலே போயிட்டு உரிமையை அங்கிள் உங்கள் ஆட்சியில் ஊழல் நடக்குது, உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் ஆட்சியில் மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது, மக்களுடைய வரிப்பணம் முறையாக மக்களுக்கு போய் சேர்றதில்ல, அதனால் உண்மையும் நேர்மையுமான ஒரு ஆட்சியை நடத்துங்க அங்கிள் அப்படின்றார். உரிமையாக சொல்கிறார். இதில் ஒரு தப்புமே கிடையாதுங்க. எவ்வளோ விஷயங்கள் பேசினார் எங்கள் தலைவர். இந்த திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளை குறித்து பேசினார். தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன எதையுமே நிறைவேற்றாத ஒரு பொய்யான ஒரு அரசாங்கமாக இருக்குதுன்னு எங்கள் தலைவர் பேசினார். கச்சத்தீவை குறித்து தலைவர் பேசினார். பரந்தூர் விமான நிலையம் குறித்து பேசினார். சுதந்திரமான நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று எங்கள் தலைவர் பேசினார். அது குறித்தெல்லாம் யாருமே வாய் திறந்து பேச மாட்டேன்றாங்க. அங்கிள்னு ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சியை சார்ந்த அமைச்சர்கள்லாம் என்ன பேச்சு பேசுகிறாங்க? ஓசியில் போகிறீங்க அப்படின்றாங்க. எல்லாம் ஓசி, தலித்துகள் எல்லாம் நீதிபதி ஆகிறீங்களா? அது நாங்கள் போட்ட பிச்சை. அண்மையில் ஒரு அமைச்சர்
மதங்கள் குறித்து எவ்வளோ இழிவாக பேசினார். நாமம் போட்டால் இப்படி, பட்டை போட்டால் இப்படின்னு எவ்வளோ ஆபாசமாக பேசினார். இது குறித்து யாராவது கேள்வி கேட்டாங்களா? இது குறித்து யாராவது பேசினாங்களா? இதை விட அங்கிள்ன்ற வார்த்தை கொச்சையான வார்த்தையா? என்ன பெண்கள் எல்லாம் பலபலன்னு இருக்கிறீங்க, ஓ நாங்கள் கொடுத்த 1000 ரூபாவா அப்படின்னு துரைமுருகன் அவருடைய பையன் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினாரா இல்லையா? அதை விட அங்கிள்ன்ற வார்த்தை மரியாதை குறைவான ஒரு வார்த்தையா? இல்லை, சரியான வார்த்தை தான். அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. டிஎம்கேவும் சரி அதிமுகவும் சரி தொகுதிக்கு ஏற்றார் போல தான் கேண்டிடேட் நிப்பாட்டுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் மதம் பார்த்து, கேஸ்ட் பார்த்து, ஆப்போசிட் சைடில் யார் நிற்கிறாங்க, என்ன ஜாதியை சேர்ந்தவர் நிற்கிறாங்க, இந்த சைடு கிட்டத்தட்ட அந்த கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் சொல்கிறது பார்க்குறப்ப ஒரு சமூக நீதியை நாங்கள் முன்னிறுத்தி கொண்டு வருவோம், சம உரிமை எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படிங்கிறீங்க. இந்த பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகாமல் டிவிக்கே கேண்டிடேட் நிப்பாட்டுவாங்களா? இல்லைங்க, அதாவது உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். சரிங்களா? இப்போ எங்கள் கட்சியில் பலருக்கும் பல பொறுப்புகள் போடப்பட்டிருக்கு. மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்க, மாநில நிர்வாகிகள்லாம் போட்டிருக்காங்க. அவர்கள் எல்லோருக்குமே உழைத்ததால் தான் பொறுப்பு கொடுத்துருக்கே தவிர அவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த சாதியை சார்ந்தவங்க அப்படின்னு அந்த எண்ணம் துளியளவும் எங்கள் கட்சியில் கிடையாது. அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவர் அவர்கள் எம்மதமும் எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர். புரியுதுங்களா? அவரை எந்த சாதிக்குள்ளும் எந்த மதத்துக்குள்ளும் அடைக்க முடியாது. அவர் எல்லோருக்குமான ஒரு தலைவர், எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான அங்கீகாரம் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதில் தலைவர் தளபதி அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. அந்த அடிப்படையில் தான் வேட்பாளருக்கு உண்டான முக்கியத்துவத்தை எங்கள் தலைவர் அவர்கள் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அந்த அடிப்படையில் தான் போடப்பட்டிருக்கு. இப்போ தென் மாவட்டங்கள் என்றால் அங்கு ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களுக்கு தான் பொறுப்புகள் போடப்பட்டிருக்கும் பல கட்சிகளில். கொங்கு பகுதிக்கு போனீங்கன்னா அந்த பகுதியை சார்ந்த பெரும்பான்மையான சாதியை சார்ந்தவர்களுக்கு தான் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் உழைப்பவர்களுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க இந்த சாதி அந்த சாதியெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அந்த தொகுதியில் எந்த சாதி பெரும்பான்மையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு அங்கே பிரச்சனை கிடையாது. அங்கே தலைவருக்காக 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக உழைத்தவர்கள் யார், மக்களுக்காக உழைத்தவர்கள் யார், அவர்களுக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் பொறுப்பையும் எங்கள் தலைவர் கொடுத்து அங்கீகரிச்சிருக்கிறார். அதனால் சாதியும் மதமும் பார்க்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது, எங்கள் தலைவர் தளபதியும் கிடையாது. பிரதர், மாநாடு விக்கிரவாண்டிக்கு அப்புறம் இந்த 2வது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடு? இல்லை, மதுரை மாநாடு என்பது பிரம்மாண்ட வெற்றி மாநாடு. மக்கள் கொண்டாடிய ஒரு திருவிழாகத்தான் அதை நம்ம பார்க்கணும். மக்கள் எல்லாருமே குடும்பமாக தன்னியல்பாக அந்த மாநாட்டில் கலந்து கொண்டாங்க. மிகப்பெரிய ஒரு இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் அந்த மாநாடு அமைந்தது. நீங்கள் கூட அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தீங்க, உங்கள் சேனல் சார்பாக வந்திருந்தீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாநாடு என்பது கூட்டப்பட்ட மாநாடு கிடையாது, தானாக கூடிய மாநாடு. மக்கள் எல்லாம் தானாக கூடினார்கள். திமுகவை போன்று மற்ற கட்சிகளை போன்று காசு கொடுத்து மக்களை அங்கே கூட்டலை. தளபதி என்கின்ற அந்த ஒரு ஒற்றை முகத்திற்காக, விஜய் என்கின்ற அந்த ஒற்றை பெயருக்காக, அவர் பின்னாடி நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக தன்னியல்பாக கூடிய கூட்டம் தான் அந்த மதுரையில் கூடிய மக்கள் கூட்டம். அந்த பிரம்மாண்ட மக்கள் கூட்டம் ஒரு செய்தியை தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு உணர்த்துது. என்ன சொல்லுதுன்னா, மக்களாகிய நாங்கள் எல்லோரும் அண்ணன் விஜய் அவர்களின் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம், மாற்றத்தை விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் 2026 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாடு இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட மாநாடாக அமைஞ்சது. அந்த மாநாட்டை நாங்கள் எல்லோரும் கூடுவதற்கு காரணம் என்னென்னா, ஒரு செய்தியை தமிழ்நாட்டு அரசியலில் மக்கள் உணர்த்துறாங்க. அந்த மக்கள் உணர்த்திய ஒரு செய்தி தான் மதுரை மாநாடு என்பது. அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடு தான். மாநாடு முடிந்த பிறகு இங்கே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது, ஒரு மாநாடு அப்படிங்கிறது ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல் நடக்கும், தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு ஒரு ஒரு படம் மாதிரி நடத்திட்டாங்க. அதாவது அரசியல் என்றாலே விமர்சனங்கள் வரதான் செய்யும், பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரதான் செய்யும். போற்றுவோர் போற்றற்றும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றற்றும். நம்மளுடைய பணி என்பது, நம்மளுடைய செயல்பாடு என்பது மக்களுக்காக நல்லது செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும் என்கின்ற மிக உயர்ந்த நோக்கத்தோடு தான் அண்ணன் விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் ஒரு மாநாடு எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அதற்கு உண்டான எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு தான் அந்த மாநாடு நடைபெற்றது. தலைவர் பேசினாங்க, கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசினாங்க, முன்னணி தலைவர்கள் பேசினாங்க. 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த மாநாடு என்பது எல்லோரும் வரவேற்கக்கூடிய வகையில் தான் அந்த மாநாடு அமைஞ்சது. அதாவது எங்களுடைய கூட்டத்தை பார்த்து, எங்கள் தலைவர் பேசிய பேச்சை பார்த்து
பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், வயிற்றெரிச்சலில் இருப்பவர்கள் எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. அவர்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களை ஒருத்தர் விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் எங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். சும்மா வந்து ஒருத்தரை விமர்சிக்க மாட்டாங்க, சும்மா ஒருத்தர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க மாட்டாங்க. அப்போ எங்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எங்களால் அவர்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும், எங்களால் அவர்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் எங்களுக்கு எதிராக பேசுவாங்க. அது எங்களுக்கான வளர்ச்சி தானே. ஆனால் இது திருப்பி திருப்பி சொல்லப்படுது இல்லையா? ஏன்னா வந்து விக்கிரவாண்டி மாநாடு கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து ஒரு திருப்பி சொல்லப்படுதுன்னா அவங்கள திருப்பி நாங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கோம். அவர்களை தூங்க விடாமல் அவர்களுடைய கனவை நாங்கள் சிதைத்து கொண்டே இருக்கிறோம். எங்கள் தலைவர் பேசிய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு சொல்லும் ஆளும் திமுகவை மிரள வச்சிருக்கு. உண்மையை போட்டு உடைச்சாரு, மக்கள் மத்தியில் உடைச்சாரு. லட்சக்கணக்கான மக்களின் முன்னாடி வந்து தலைவர் பேசுறாரு, மன்னராட்சி கூடாது, ஊழல் அரசியல் கூடாது, வாரிசு அரசியல் கூடாது, இங்கே வந்து சமத்துவமான ஒரு அரசியலை நிலைநிறுத்தணும், ஒரு உண்மையான ஒரு அரசியலை நிலைநிறுத்தணும், சாதி ரீதியான மத ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமத்துவ அரசியலை முன்வைக்கணும். அதற்காக உங்களை நம்பி வரேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக வரேன், உங்கள் வீட்டு மகனாக வரேன் அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து பேசும்போது அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு மிகப்பெரிய நம்மளிடமிருந்து ஒரு தலைவர் உருவாக்கியிருக்கிறாரு, மக்களிடமிருந்து ஒரு தலைவர் உருவாக்கியிருக்காரு. அப்போ இவருக்கு பின்னாடி நாம் அணிதிரண்டு நிற்க வேண்டும் என்று லட்சக்கணக்கான பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை நடக்குதுன்னா சாதாரணமாக நடக்குமா? அப்போ 1 கோடி பேரை தாண்டி கட்சியில் உறுப்பினர்களாக இணைகிறார்கள் என்றால் எங்கள் தலைவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கார். எங்கள் தலைவருக்கு கிடைத்த நம்பிக்கையும் எங்கள் தலைவருக்கு கிடைத்த வரவேற்பையும் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், ஐயோ நம்மளுடைய அரசியல் இதோடு முடிஞ்சு போயிருமே, நமக்கு கிடைச்ச ஆதரவு இதோடு முடிஞ்சு போயிருமே என்கின்ற ஒரு வைத்தறிச்சலில் பேசுகிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கூட்டம் வந்து எப்படி ஓட்டா மாறும்? ஏன்னா பவன் கல்யாணம் வந்து பயங்கரமான கூட்டங்களை கூட்டினாரு, ஆனால் அவர் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காருங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ஏற்படுது. இப்போ எனக்குமே அந்த டவுட் இருக்குது. ஏன்னா இவ்வளோ மக்கள் வர்றாங்க அப்படின்னா அது எந்த இடத்துல ஓட்டா மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்படி கேட்குறாங்களா, கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அவங்களாம் வந்து மக்களை வந்து பலவீனப்படுத்துகிறாங்க, மக்களை வந்து தான் கொச்சைப்படுத்துகிறாங்க. அதாவது கூட்டம் ஓட்டாக மாறும். நீங்கள் வந்து எங்களை வந்து பவன் கல்யாணம் அவர்களோடு ஏன் ஒப்பிடுறீங்க? ஐயா எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிடுங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் வந்ததா இல்லையா? அந்த கூட்டம் ஓட்டாக மாறியதா இல்லையா? மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை 1977 ஐயா எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குனாங்களா இல்லையா? அதே போன்று 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்குவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா மாறாதா என்பதை 2026 தேர்தலில் நீங்கள் பார்க்கலாம். ஓட்டா மாறுதுன்னு வச்சுக்கோமே, சீட்டா மாறுதுமா அப்படிங்கிற ஒரு இலக்கே என்பது ஆட்சியை கைப்பற்றுவது தான். அப்போ ஆட்சியை கைப்பற்றணும்னா 118 எம்எல்ஏ வேணும். அப்போ 118 எம்எல்ஏவை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டிலே எங்கள் தலைவர் சொன்னாங்க, சிங்கிள் மெஜாரிட்டியில் வெற்றி பெறக்கூடிய சூழலை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவார்கள், இருந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு தருவோம் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது தான் உண்மையான சமூக நீதி, உண்மையான ஒரு ஜனநாயகம், உண்மையான ஒரு சமத்துவம். அப்போ தமிழ்நாட்டில் உண்மையான சமூக நீதி இருக்கா? இப்போ சமூக நீதி என்பது சம வாய்ப்பு சம உரிமை கொடுப்பதான சமூக நீதி, உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுப்பதான சமூக நீதி. இப்போ திமுக ஆட்சியை எடுத்துக்கோங்க. இப்போ திமுக கட்சி மட்டும் தனித்து போட்டிட்டு ஆட்சிக்கு வந்தாங்களா, இல்லை கூட்டணி கட்சியினுடைய தயவோடு ஆட்சிக்கு வந்தாங்களா? அப்போ கூட்டணி கட்சியோட தயவோடு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. விசிகாவினுடைய உழைப்பு இல்லாமல், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய உழைப்பு இல்லாமல், மதிமுகவினுடைய உழைப்பு இல்லாமல், காங்கிரஸ் கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல், திமுக கூட்டணியில் இருக்கின்ற இஸ்லாமிய கட்சிகளுடைய உழைப்பு இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா? அப்போ அதிகாரத்திலும் ஆட்சியிலும் திமுக மட்டும் எப்படி இருக்குது? அப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும்ல. இப்போ அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுத்துருக்கணுமா கூடாதா? அதுதானே உண்மையான சமூக நீதி. அதை தானே தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்தார், அதை தானே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்தார். நாங்கள் பெரியார் வழியில் ஆட்சி செய்கிறோம், தந்தை பெரிய சமூக நீதி மாடல், சமத்துவ மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக ஏன் அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கொடுக்கல? அப்போ திமுக செய்யக்கூடிய ஆட்சி என்பது சமூக அநீதி. அப்போ தமிழ்நாட்டில் உண்மையான ஒரு சமூக நீதியை நிலைநிறுத்தக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகமும் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களும் இருக்கிறாங்க. அப்போ 1967 எப்படி மக்கள் புரட்சி வெடித்ததோ, 1977 எப்படி மக்கள் புரட்சி வெடித்ததோ, அதே போன்று 2026 மக்கள் புரட்சி வெடிக்கும். இத்தனை மாதம் வெயிட் பண்ணீங்க, ஒரு 8 மாதம் காத்துருங்க. இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா மாறாதா என்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் அமர்வார். அதை தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்துவார்கள். மாநாடுக்கு முன்னாடியும் சரி, மாநாடு முடிந்த பிறகும் வந்து ஒரு நிறைய பேசப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது, நிறைய நெருக்கடிகள் வந்து ஏற்படுத்துச்சு. இன்ஃபேக்ட் ராஜ்மோகன் அண்ணா கூட நம்மளுடைய நேர்காணலில் கூட அதை தெரிவிச்சிருந்தார். அதுக்கும் வந்து காவல்துறையோடைய சில அதிகாரிகள் வந்து அன்அஃபிஷியலாகவும் சரி, அண்டு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் மூத்த அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே வந்து இது கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. எங்களுக்கு இதுதான் வேலையா, இது வந்து ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வச்சுருந்தாங்க.
இல்லை, நெருக்கடி இருக்குங்க. அதாவது தலைவர் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அந்த கட்சியை உருவாக்கிய பிறகுலேருந்து இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை உங்களோடு நான் இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன், நேர்காணல் கொடுத்துட்ருக்கேன், இந்த நிமிடம் வரை நெருக்கடிகள் இருக்குது. எனக்கே பல நெருக்கடிகள் இருக்குது. ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கேன், பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுகிறேன், கட்சிக்காக பேசுகிறேன், மக்கள் விரோத செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறேன். பல நெருக்கடிகள் இருக்குது, கட்சி தோழர்கள் இருக்குது, மாவட்ட செயலாளர்களுக்கு பல அழுத்தங்கள் இருக்குது. இப்போ விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் சரி, மதுரை மாநாட்டிலையும் சரி, மாநாட்டிற்கு வண்டி கொடுத்தவருடைய ஓனர்கள் எல்லாம் காவல்துறை மிரட்டியது. வாகனம் ஏன் கொடுக்குறீங்க, மிரட்டினாங்க. வாகனம் கொடுக்காதீங்க அப்படின்னு மிரட்டினாங்க. கட்சி தோழர்களில் வந்து நீங்கள் தாவேக்கால இணைஞ்சு வேலை செய்யாதீங்க, உங்களுக்கு நெருக்கடி கொடுப்போம் என்று. அதாவது மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பார்த்து பயப்படக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது, உருவாக்குவோம். அதுவும் மதுரை மாநாடு என்பது அந்த மாநாட்டை நடத்த விடாமல் செய்வதற்கு ஆளும் திமுகவும் காவல்துறையும் அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. அதுவும் காவல்துறை சொல்றீங்க. அதாவது களத்தில் இருந்தப்ப நான் என் கண் முன்னாடி நான் காவல்துறைக்கு பார்த்தேன், அங்கே வந்து அவ்வளோ அலைண்டா இருந்துச்சு எல்லாமே. குறிப்பாக அந்த மாநாட்டுக்கு மாநாட்டு அன்னைக்கு தானே வந்தீங்க. அந்த மாநாடு நடப்பதற்கு 1 மாதம் உழைப்பு இருக்குது. 1 மாதமாக அங்கே தங்கி ஒரு மதுரைக்காரரை போன்று எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த மதுரை மக்கள் போன்ற வாழ்க்கையை நடத்தி அங்கே மாநாட்டில் ஈடுபட்டார், செயல்பட்டார். எவ்வளோ நெருக்கடி என்று அங்கே களத்தில் இருந்தவங்களுக்கு தானே நம்ம தெரியும். காவல்துறை வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, அந்த இடம் கிடைப்பதற்கு எவ்வளோ போராடி அந்த இடத்த நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது, சில விஷயங்கள்லாம் நம்ம வெளிப்படையாக பேசிட முடியாது. அந்த அளவுக்கான நெருக்கடிகள் இருந்தது. அதாவது நல்லா இருந்த சாலையை கூட சாலையை பராமரிக்கிறோம் என்று அந்த சைடும் இந்த சைடும் சாலையை நோண்டி போட்டு மக்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கான வேலைகள் எல்லாம் பல இடங்களில் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். சுங்கச்சாவடிகள் பல இடங்களில் வந்து எங்களுடைய வாகனங்கள் மறிக்கப்பட்டது. பல மாவட்டங்களில் இரவோடு இரவாக மாநாட்டிற்கு போக விடாமல் காவல்துறை தடுத்தது. இதெல்லாம் நான் ஒரு சிலது தான் சொல்கிறேன். இது போன்ற பல நெருக்கடிகள். அதுக்கு காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாசஸ் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க வந்து வாங்கலை, முன்னாடியே வந்து வாங்கலை, எல்லா மாநாடுக்குமே இதான் ப்ரொசீஜரு, அதனால தான் நாங்கள் இதை பண்ண முடியும். எல்லா அனுமதியும் முறையாக வாங்கி தான் எங்கள் தோழர்கள் வந்து மாநாட்டிற்கு வந்தாங்க. அந்த மாநாட்டு பணியை சிறப்பாக செய்தார்கள். இப்படி சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இதை கேள்வியை திமுகவை பார்த்து கேட்பாங்களா? திமுக ஒரு மாநாடு நடத்துகின்ற பொழுது நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அவங்களால சொல்ல முடியுமா? சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமாக இருக்கணும். எங்களுடைய கொள்கையின் மீது, கோட்பாடுகள் மீது, எங்களுடைய செயல்பாடுகள் மீது விமர்சனம் இருந்தால் கேள்வி கேட்கலாம். அதை வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் எங்களுடைய செயல்பாடை ஏன் முடக்கிறீங்க? ஒரு இடத்துல வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ண முடியல, பேனர் வைக்க முடியல, போஸ்டர் வைக்க முடியல, கொடிக்கம்பத்தம் ஏற்ற முடியல, ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ண முடியல. எந்த நிகழ்வு பண்ணாலும் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுங்க, 1 மணி நேரத்தில் முடிச்சிடுங்க. ஒரு 3000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் நீங்கள் நலத்திட்ட உதவிகளை வந்து கொடுத்துருங்க அப்படின்னா 3000 பேருக்கு 1 மணி நேரத்தில் கொடுக்க முடியுமா? இதே திமுக வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணால் அங்கே போய்ட்டு காவல்துறை இப்படி சொல்லுவாங்களா? இல்லை மற்ற கட்சிகள் செய்தால் போய் சொல்லுவாங்களா? அப்போ எங்களை பார்த்து முடக்குவதற்கான சூழல் என்னென்னா, இவங்க வளர்ந்துடக்கூடாது, இவங்க மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. எங்கள் தலைவர் மதுரை மாநாட்டில் சொன்னார் பாருங்கள், எல்லாரும் கட்சி ஆரம்பித்து தான் ஒவ்வொரு வீட்லேயும் போவாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சார்னு எங்கள் தலைவர் சொன்னார்ல, அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8 கோடி மக்களுடைய இதயத்தில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாரு, உள்ளத்தில் இருக்கிறாரு. நீங்கள் அவருடைய போஸ்டரை ஓட்டினா கிழிச்சு விட்டுறீங்க, பேனரை வச்சா கிழிச்சிடுறீங்க. சரி, போஸ்டர் பேனரை உங்களால் கிழிக்க முடியுது. ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் உள்ளத்திலும் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்காரு, அதை எப்படி கிழிப்பீங்க? ஒவ்வொருத்தருடைய இதயமாக பார்த்து கிழிச்சு பார்ப்பீங்களா? அப்போது மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், எப்படி 1967 அண்ணா என்கின்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தாரோ, 1977 எம்ஜிஆர் என்கின்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் உருவானாரோ, அதே போன்று 2026 அண்ணா வழியில், எம்ஜிஆர் வழியில் மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கருத்தியல் தெளிவு கொண்ட ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருடைய இதயங்களில் இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா திமுக தொண்டர்களும் இருக்காங்க, அதிமுக தொண்டர்களும் இருக்காங்க, ஒரு சைடு பிஜேபி இருக்குது, சீமான் அவர்களுடைய படையும் இருக்குது. அப்படிங்கிறப்போ 8 கோடி எங்களுக்கு எதிராக பேசுறதெல்லாம் யாரு? இப்போ நீங்கள் சொன்ன ஆட்கள் தானே எல்லாம் எதிராக பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க சொல்லுங்கள்? அவங்களுடைய வாக்கு வங்கி எல்லாம் எங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கு, வாக்காளராக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க, அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க, பல கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் திமுகவுக்கு போட்டேங்க, இனிமேல் நான் திமுகவுக்கு போட மாட்டேன், அதான் என் தலைவனே வந்துட்டார், எனக்கான ஒரு தலைவர் வந்துட்டார், அவருக்கு ஓட்டு போட போகிறேன். காலங்காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு நம்ம எண்ணத்தை கண்டுட்டோம். ஒரு மாற்றம் உருவாகட்டும். அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அவர் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் பல பேர் திமுக கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட சொல்கிறாங்களே, மாப்பிள்ளை இந்த முறை டிவி கேக்கு தான் மாப்பிள்ளை என்னுடைய ஓட்டு அப்படின்னு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசுகிறாங்கல்ல. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐ ஸ்பாட், a premium smart plot community.